ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற அகஸ்தியர் மலை அல்லது அகஸ்தியர் கூடம் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி தான். இது கடல் மட்டத்திலேருந்து சுமார் 6120 அடி உயரத்தில் இருக்குது. இது எங்களோட 10வது மலைப்பயணம். இந்த வீடியோவில் எங்களோட அந்த மலைப்பயணத்தை பற்றின அனுபவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலை எங்கே இருக்குன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் ஒன் வே நம்ம ட்ரெக் பண்ணி மலை மேலே ஏறி போனோம்னா அங்கே நம்ம அகஸ்தியரை பார்க்கலாம். ஸோ திருவனந்தபுரத்துலேருந்து காலையில் 5 மணிக்கு ஒரு பஸ் இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா காலையில் 7:30க்கெலாம் அங்கே போய் ரீச் ஆகிடலாம். பட் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி நாளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி போய் பார்த்துட்டு, அங்கே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அங்கே கோயில் பத்மநாப சாமி கோயிலெலாம் பார்த்துட்டு, அப்புறம் எங்களுக்கு என்றைக்கு டேட் இருந்தோ அன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்பி கேபில் நாங்கள் அகஸ்தியர் கூடத்துக்கு கிளம்பினோம். போகிற வழியில் இந்த போனக்காட் டீ எஸ்டேட் அப்படிங்கிற இடம் வரைக்கும் தான் உங்களுக்கு பஸ் வரும். இதுக்கு மேலே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் யூ ஹேவ் டு வாக். ஸோ அங்கேருந்து நடந்து போனோன்னா இந்த போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். இங்கே தான் நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணும். இங்கே தான் நம்மளுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இங்கேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ட்ரெக்கிங் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் அந்த ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் நம்மளோட ரிசீவ் பண்ணி அங்கே இருக்கிற டாக்குமெண்டேஷன்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம போய் அங்கே ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். ஃபுட் கலெக்ட் பண்ணுறது கலெக்ட் பண்ணிக்கலாம் பை பேமெண்ட். சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கேயே இருக்கும், வேணால் அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் ஸ்ட்ரிக்ட்லி நோ பிளாஸ்டிக்ஸ் அலவுட். கையில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்ஸையும் நம்மக்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. நம்ம போகும்போது மறக்காமல் அங்கே குச்சி இருக்கும், 20 ரூபா ஒரு குச்சி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அண்ட் ப்ரீஃபிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறையா சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம அப்புறமா கிளம்பி நடக்க ஆரம்பிப்போம். அந்த பிளாஸ்டிக் தரவாக செக்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேட்சாக நம்மளை அனுப்புவாங்க. ஒரு 10 பேர் ஒரு பேட்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒருத்தர் கொஞ்சம் தூரம் வருவாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பட் எங்கேயுமே நம்ம தனியாக போயிடக்கூடாது, கூட்டத்தோடு தான் போகணும். அனாவசியமாக எந்த ஒரு சத்தமும் நாய்ஸும் எழுப்பாமல் அமைதியாக அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம ட்ராவல் பண்ணணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய மெயின் திங் ஆக்சுவலாக. நிறையா போகிற இடங்களில் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் நிறையா இருக்கும். அதனால் தண்ணி பிரச்சனையே கிடையாது. பட் ரூட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரூட்டு, ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் ஈஸி. ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10 இட் இஸ் லைக் 7 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டடியான ஒரு பாதை கிடையாது. மலை வரும், அப்புறமா நடுவில் ஒழிஞ்ச சமதளம் வரும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு ஹைட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி போக போக நம்ம ஹைட் ஏறுறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். கொஞ்சம் தூரம் போனோன்னா நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ்லேயும் ஒரு கேம்ப் இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 hour வாக் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு செகண்ட் செக் போஸ்ட் வரும். ஸோ அங்கேருந்து அகெயின் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடி we will walk. இந்த ஏரியாலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக மலை ஏறுற மாதிரி இருக்காது. பட் போக போக உங்களுக்கு யூ வில் ரியலைஸ் தட் யூ ஆர் ஆக்சுவலி கிளைம்பிங் ஸ்டீப் அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் போன உடனே மறுபடியும் ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் வரும். ஸோ நீங்கள் தண்ணி வேணும்னா அங்கேயே பிடிச்சிக்கலாம். ஒரு 1/2 liter வாட்டர் பாட்டில் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அகெயின் அது பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால திருப்பி போகும்போது அதை காமிச்சா தான் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டெபாசிட் அமௌண்ட்டை அவங்க நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் மலை இந்த இடங்கள்லாம் கயிறு பிடிச்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ரெய்னி சீசனில் இங்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய ஒரு டைம். நாங்கள் போனது February 18, 19, ஐ திங்க் 20, 21 அந்த மாதிரி ஒரு டைமில் போனோம். பட் வெயில் தான் இருந்தது, ரொம்ப மழை இல்லை. டிஃப்ரெண்ட்டான ட்ரீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கிடைக்கும். அண்ட் இது ஒரு 3rd கேம்ப். ஸோ இந்த மாதிரி ஒரு இடங்களையும் நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்லேயும் ஒரு கேம்ப் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும், போக போக டஃப் ஆகிட்டே போகும் ஆக்சுவலாக. ஸோ நோ மோர் பிளைன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும். மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு மெயினாக ஒரு இடத்துல ஒரு அருவி, வாட்டர் ஃபால்ஸ் வரும். நிறையா வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட் ஃபார் லன்ச் நம்ம கொடுத்தாங்க இல்லையா. காலையில் நம்ம வாங்கியிருப்போம், காசு கொடுத்து வாங்கியிருப்போம். ரைஸ் அண்ட் ஒரு சாம்பார், அப்புறம் ஒரு கறி அந்த மாதிரி கொடுப்பாங்க. இலையில கட்டி கொடுப்பாங்க. சாம்பார்லாம் பிளாஸ்டிக் டப்பாவில் கொடுப்பாங்க. அதை நம்ம திருப்பி கொண்டு போய் கொடுத்துடணும். ஸோ அங்கே ஒரு குளியல் போட்டு அப்படியே அங்கேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த ஜேர்னியை அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு டே 14 கிலோமீட்டர் நம்ம நடந்து அதிருமலா பேஸ் கேம்ப் நம்ம போய் ரீச் ஆகும். ஸோ இது 3 நாளில் பண்ண வேண்டிய ஒரு ட்ரெக். ரொம்ப நிதானமாக, ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு 3 நாளில் பண்ண வேண்டிய ட்ரெக். ஃபஸ்ட்டு டே இந்த 14 கிலோமீட்டர் நடந்து அதிருமலா ஃபாரஸ்ட் கேம்பில் போய் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாளை காலையில் கிளம்பி தான் நம்ம அகஸ்தியர் மலைக்கு உச்சிக்கு நம்ம போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சர் ரிச் வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் பாடிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் நம்ம அப்படி பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்போம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு
ட்ரெக்கிங் கூட. கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியவே முடியாது. எங்கேயும் நம்ம உடனே டக்குன்னு திருப்பியும் உடனே போய் ரீச் ஆகவும் முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப நிதானமாக பண்ண வேண்டிய ஒரு ட்ரெக் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இன்னொரு பேஸ் கேம்ப், இன்னொரு கேம்ப் இது. ஸோ இங்கே கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறமா இது வந்து 5th ஆன்டி போச்சிங் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டையார்னு சொல்லக்கூடிய ஒரு 5th கேம்ப். இது வரைக்கும் மலையாக இருந்தது, இனிமேல் பிளைன் சர்ஃபேஸில் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். அதுதான் ஒரு பெரிய பியூட்டி. இங்கே ஓப்பன் ஏரியா, கம்ப்ளீட்லி ஸ்கார்ச்சிங் சன். இது வந்து இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்தீங்களோ அவ்வளோ டஃப்பாக இருக்கும். இது பிளைன் தான் அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக போக ஸ்டீப்பாக ஏறிட்டே போகும். நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து கண்ணு முன்னாடி ஒரு பெரிய மலை தெரியுது, நம்ம அங்கே தான் போக போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெளிவாக தெரியும். அந்த ஒரு இப்போ நான் ஒரு ஹைலைட் பண்ணிட்டேன் இல்லையா, அந்த இடம் வந்து நம்ம போக வேண்டிய பாதைகள் அதெல்லாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கேருந்து போவோம். இது கொஞ்சம் மண்ணாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டியது, பட் வெரி ஸ்ட்ரெனஸ். அந்த ஏரியாவை நம்ம க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னாக்கா மறுபடியும் த லாஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் த ஹில். அதுவும் ஈஸி கிடையாது. இது வந்து ரொம்ப டஃப். இதுதான் வந்து த லாஸ்ட் ஸ்ட்ரெச், கம்ப்ளீட்லி ஃபில்ட் வித் போல்டர்ஸ், நோ ப்ராப்பர் பாத் டு வாக். அதனால் ஏற்கனவே போன பாதைகள்லாம் இருக்கும், அதுலேயே நம்ம பார்த்து போக வேண்டியது. அங்கங்கே ஆரோ மார்க்ஸ் போட்டிருப்பாங்க, பட் இப்படி தான் இருக்கும் பாதைகள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். உங்களுக்கு நீ பெயின் அந்த மாதிரிலாம் எதாவது இருந்ததுன்னா பெட்டர் டு யூஸ் நீ கேப்ஸ். அண்ட் அந்த ஸ்டிக் வில் ஹெல்ப் யூ அ லாட் ஆக்சுவலாக. உங்களோட பேர்டன், உங்களோட பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, வெயிட், பாடி வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஃப்டர் வாக்கிங் ஸோ லாங், இப்போ நம்ம வந்து டன்னல் எண்டில் வந்து ஒரு லைட் தெரிகிற மாதிரி we are seeing a board which is saying that இது வந்து அதிருமலா பேஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் நம்ம ட்ரக் பண்ணி வந்து அதிருமலா பேஸ் கேம்ப் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து நாளைக்கு காலையில் இந்த வழியாக தான் நம்ம அடுத்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது அகஸ்தியர் மலை உச்சிக்கு போகிறதுக்கு இதுதான் பாதை. ஸோ இந்த வழியாக தான் நம்ம மேலே போவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி the day 1 trip completed and very happy that எந்த ஒரு மேஜர் இன்ஸ்டன்ஸஸும் இல்லாமல் ரொம்பவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக எங்களால் இதை வந்து பண்ண முடிஞ்சுது. அண்ட் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேஸ் கேம்ப் பேசிக்கலி. ஸோ இது வந்து கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க நைட்டு, மறுநாளைக்கு காலையில் வெதர் பார்த்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வெளியில் போக முடியும், மலைக்கோ இல்லை கீழே போகிறதுக்கோ. இதுதான் வந்து மெஸ்ஸு. இங்கே வந்து உங்களுக்கு நைட்டு அண்ட் மார்னிங் வந்து டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கிடைக்கும். டீ, காஃபி அந்த மாதிரியும் கிடைக்கும். கட்டன் சாயா அப்படிம்பாங்க, அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு ஷெட் இருக்கும். இட்ஸ் லைக் மிலிட்ரி பேராக். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ எங்கே எதில் காலியாக இருக்கோ நீங்கள் போய் அங்கே உங்களோட பேக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து அதை ஆக்குப்பை பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்து எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ரொம்ப லிமிட்டட் பவர் சப்ளை தான். ஈவினிங் ஒரு 1.5 hours அண்ட் மார்னிங் ஒரு 1/2 hour 40 minutes அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சிக்னல் கிடைக்கவே கிடைக்காது. நான் கையை காமிச்ச இடத்துல மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும். அதுவும் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லைக் என்ன நெட்வொர்க் என்னென்ன. பட் அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இந்த ஒரு அட்வென்ச்சர் பண்ணி ஆகணும். இது வந்து யானையோ கரடியோ அந்த மாதிரிலாம் எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அங்கே பண்ணிக்கிற ஒரு சேஃப்டி மெஷர். போனோன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் த அகஸ்தியர் ஹில்ஸ், வேர் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம போகக்கூடிய ஒரு இடம். பிரமிப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே வந்து ஈவினிங் 5:53 இருந்த கிளைமேட்டுக்கும் 6:40 இருக்கிற கிளைமேட்டுக்கும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வந்தாக்கா நைட்டு டின்னர், இதுதான் நான் சொன்ன அந்த டின்னர். இதுக்கு மேலே ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அண்ட் திஸ் இஸ் வேர் யூ வில் ஸ்டே இன் த நைட். அண்ட் this is going to be the end of the day 1. We'll see you on the day 2.